வணக்க நண்பர்களே, புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சொக்குப்பொடி. அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். இந்த சொக்குப்பொடியை ஆதி காலத்தில் எல்லோருமே அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அது மாந்திரிகவாதிகளாக இருக்கட்டும், கிரகஸ்தர்களாக இருக்கட்டும். அதாவது கிரகஸ்தர்னால் உங்களுக்கு தெரியுமில்ல, இல்லற தம்பதிகள். அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் மேலே பயன்படுத்துவாங்க. ஏன்னா கட்டுக்கடங்காமல் குடும்பத்தினுடைய பேச்சை கேட்காம சில பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் தன்வாயப்படுத்துறதுக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக நல்ல காரியத்துக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இல்லற தம்பதிகளுக்குள் ஒற்றுமை இல்லை என்றால் இந்த சொக்குப்பொடியை பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொடி தான் இது. இந்த பொடியை நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. இந்த பொடியை எப்படி செய்கிறது அதை பற்றி நம்ம பார்ப்போம். சொக்குப்பாக்குன்னு ஒரு பாக்கு இருக்கான்னு குழம்பாதீங்க. அதாவது மருத்துவத்தில் இந்த சொக்குப்பாக்கை பயன்படுத்தியிருக்காங்க. அது எப்படின்னா, சுக்கு பாக்கு இதை பாலில் பதப்படுத்தி எடுத்து பயன்படுத்துவாங்க. இதுக்கு பேர் தான் சொக்குப்பாக்கு. இப்போ அந்த சொக்குப்பாக்கை தயார் பண்ணிக்கங்க. அப்பை கிழங்கு, கோவைக்கிழங்கு, நிலப்பனைக்கிழங்கு, தாளிவேர், அதாவது தாலிக்கொடின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் தாலிவேர்னால் குழம்பாதீங்க. தாலிவேர், பேயத்தி வேர், ஆலம் வேர், குப்பைமேனி வேர், வேலை வேர், கச்சக்காய் வேர், ஊமத்தன் விரை, ஊமத்தங்காயில் உள்ள விரையை எடுத்துக்கணும். இதை எல்லாத்தையுமே பாக்கோட சேர்த்துங்க, அந்த சொக்கு பாக்கோட சேர்த்துங்க. அதோடு என்ன பண்ணுறீங்கன்னா, நஞ்சுக்கொடின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் சொல்கிறேன். குழந்தையினுடைய தொப்புள் கொடியை வெட்டுவாங்க பாரு, நஞ்சு கொடியாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த தொப்புள் கொடி தான் நஞ்சு கொடி. அடுத்தது மாதர்களுடைய மாதவிடாய் சீலை, அந்த துணி கொஞ்சம், பித்தனை கொளுத்திய சாம்பல், ஊமையினுடைய மண்டையோட்டு பொடி. மண்டையோடு பொடியாக இருக்காது, அந்த பொடியை நீங்கள் மண்டையோட தேடி எடுத்து தான் நீங்கள் பொடிச்சுக்கணும். இதை எல்லாத்தையுமே ஒரே அளவாக எடுத்து ஒன்றா சேர்த்து பொடித்துக்கணும். பொடித்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பேயத்தி பால், ஆலம்பால், இந்த 2 பாலையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்து நிழலில் உணர்த்தி என்ன பண்ணுறீங்க, திரும்ப எடுத்து பொடியாக்கி வச்சுக்கணும். இதை எப்படி பிரயோகப்படுத்துறதுன்னா, நீங்கள் எந்த மந்திரமும் ஜபமும் செய்ய தேவையில்லை, படையலும் போட தேவையில்லை. யார் மேலேயாவது பிரயோகப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டால், அதாவது உங்களுக்கு இடையூறு கொடுக்குறவங்க, குடும்பத்தில் சொல் பேச்சு கேட்காதவங்க, பலவிதமான குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுறவங்க, அப்போது ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அவங்கள அடக்கி ஆகணும்னா அவங்க மேலே நீங்கள் பிரயோகப்படுத்தலாம். அப்படி பிரயோகப்படுத்தணும் முடிவு பண்ணும்போது கொஞ்சோண்டு எடுத்து அவங்க மேலே தெரியாமல் நீங்கள் தூவிட்டிங்கன்னா போதும், அவங்க அப்படியே மயங்கிடுவாங்க. நீங்கள் எது சொன்னாலும் கேட்பாங்க. இன்னொரு விஷயம்னா, நினைவற்று இருப்பாங்க. சொக்குப்பொடி யார் தூங்கினாங்களோ அவங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருப்பாங்க அவங்க. அதாவது சொக்குப்பொடி போட்டு மயக்கட்டுன்னு சொல்கிறது இதான் விஷயம். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, வேறு தவறான காரியத்துக்கு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா சுயநினைவே இல்லாத ஒரு நிலையில் தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் எல்லா வேலையும் செய்வாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்வாங்க, உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. இதிலிருந்து அவங்கள விடுவிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, குளிர்ந்த நீரில் அவர்களை குளிக்கச் செய்தால் தெளிந்து விடுவார்கள். இது எல்லாமே சித்தர்கள் செய்து கைகண்ட முறைதான். இது செய்து பயன்படுத்துங்கள், நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் சந்திப்போம்.